ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங், ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் வெயில் காலம் வந்துட்டு நல்லாவே வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இந்த டைமிங்கில் கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு முக்கியமாக வெயில் நேரத்தில் எங்கேயும் போகிறதையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. தண்ணி வந்து நிறைய குடிங்க. ஓகே, நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி பழம் வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாமா அப்படி தாங்க பார்க்க போகிறோம். நான் கர்ப்பமாக இருக்கும்போது சரி, உங்கள் வீடுகள்லேயும் வந்துட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தர்பூசணி பழம் சாப்பிட்டா வந்துட்டு கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு சளி பிடிக்கும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைக்கு சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்படி சொல்கிறது கேள்விப்பட்டுட்டு தர்பூசணி பழம் சாப்பிட்றத தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. தர்பூசணி பழத்தில் வந்துட்டு நிறைய சத்துக்கள் வந்துட்டு இருக்குதுங்க. அது உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைக்கும் சரி நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு தர்பூசணி பழம் கர்ப்ப காலத்தில் சாப்பிட்லாம். என்ன அளவு சாப்பிட்ணும், என்ன டைமிங் சாப்பிட்ணும்னு நல்லா வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தர்பூசணி பழம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களோட உடம்புக்கு போதிய நீர்ச்சத்து வந்துட்டு கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கர்ப்ப காலத்தில் வாட்டர் லெவல் கம்மியாகிறது அந்த பிரச்சனை வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது. ஸோ நம்மளோட உடம்புல வாட்டர் லெவல் வந்துட்டு கண்டிப்பாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பெண்களுக்கு வியர்வை வந்துட்டு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த கர்ப்ப காலத்தில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்டரில் பார்த்திங்கன்னா வந்துட்டு வாமிட் பண்ணுவோம். அப்படி வாமிட் பண்ணுறதுனாலே வந்துட்டு நம்ம நிறையா நீர் வந்து இழக்கிறோம். அதனால் நீர்ச்சத்து குறைபாடு நம்மளோட உடம்புல வரும். அதே மாதிரி நம்ம கர்ப்பமாக இருக்கிறப்ப யூரின் வந்துட்டு அடிக்கடி போய்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த வழியிலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நீர் இழப்பு நம்மளுக்கு ஏற்படுது. நீங்கள் வியர்க்கும் போதும் சரி, வாமிட் பண்ணும்போதும் சரி, அதிக நீர்ச்சத்து குறைபாடு வந்துட்டு நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தர்பூசணி பழத்தை சாப்பிட்றப்போ வந்துட்டு இந்த நீர்ச்சத்து குறைபாடு வந்துட்டு தடுத்து நம்மளோட உடம்புல வந்துட்டு கரெக்டான வாட்டர் லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால உங்களோட குழந்தைகள் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக உங்களோட வயிற்றில் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட எலும்புகள்லாம் நல்லா வலுப்படுறதுக்கு ஹெல்ப்பாக நீங்கள் வந்துட்டு கர்ப்ப காலத்தில் இந்த தர்பூசணி பழத்தை வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாங்க. இந்த பிறப்புறுப்பில் வந்துட்டு சில பேருக்கு சுள்ளுன்னு ஒரு மாதிரி வலி இருக்கும், சுள்ளுங்கிற மாதிரி வலி இருக்குங்க. அதே மாதிரி லிப்ஸ்லாம் வந்துட்டு அடிக்கடி வெடிச்சுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நீர் சத்து குறைபாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. ஸோ இந்த தர்பூசணி பழத்தை நீங்கள் சாப்பிட்றதுனால இந்த மாதிரியான வலிகள்கிட்ட நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தர்பூசணி பழம் சாப்பிட்ருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வந்துட்டு வெளியேறுங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு நிறைய பேர் சோர்வாகி அடிக்கடி படுத்துக்குவாங்க. ஸோ அந்த சோர்வுலாம் இல்லாமல் பிரிஸ்காக இருக்கிறதுக்கு வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட உடம்புல இருக்கிற நச்சுக்களையும் வந்துட்டு இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால நச்சுக்களையே வெளியேற்றுதுங்க. அதே மாதிரி சில கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ அந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனையை வந்துட்டு இது சரி பண்ணுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படுற இந்த கை கால் வீக்கம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்துட்டு இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால அதில் இருக்கிற சத்துக்கள் வந்துட்டு அந்த பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லா கர்ப்பிணி பெண்களுமே இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மார்னிங் சிக்னஸ்ஸு, கொமட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வர்றது காலையில். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இது சரி பண்ணுது. அண்ட் மலச்சிக்கல்ங்கிறத வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க இந்த கர்ப்ப காலத்தில் சில கர்ப்பிணி பெண்களுக்கு. அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் வந்துட்டு நீங்கள் தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால சரியாகுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தசை பிடிப்புகள் வந்துட்டு இந்த கர்ப்ப காலத்தில் நிறைய பெண்களுக்கு ஏற்படும். எனக்கும் ஏற்பட்டிருக்குதுங்க. கையில் வந்துட்டு தசை பிடிப்பு மாதிரிலாம் வந்துச்சு எனக்கு. ஸோ அந்த தசைப்பிடிப்பு பிரச்சனைகளையும் வந்துட்டு இது சரி செய்யுதுங்க. மலச்சிக்கல் வந்துட்டு நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு மார்னிங் மோஷன் போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால இதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால, நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணி கொடுக்குதுங்க. அண்ட் இதை சாப்பிட்றதுக்கு ஏற்ற டைமிங் என்ன, எவ்வளோ சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மார்னிங் ஈவினிங் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. ஆஃப்டர்நூன் டைமில், அதாவது ஒரு 12 மணி 1 மணி அந்த மாதிரி டைமிங்கில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் தர்பூசணி பழத்தை வந்துட்டு எடுத்துக்கோங்க. மதியான நேரத்தில் நீங்கள் தர்பூசணி பழம் சாப்பிட்லாங்க. அண்ட் எவ்வளோ சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய பவுல் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது
பீசஸில் கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு 2 பீஸ் 3 பீஸ் வந்துட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. அண்ட் அதுக்கு மேலே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்துட்டு உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகி கோல்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். எதுவுமே வந்துட்டு நம்ம அளவான அளவில் இந்த கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப 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 பெட்டருங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு 2 பீஸ் 3 பீஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணிக்கிறது தப்பில்லை. பவுல் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு பெரிய பவுலில் ஒரு பவுல் அளவு எடுத்துக்கிறதுக்கு தப்பில்லைங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் டைமில் இப்படி எடுத்துக்க பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த கர்ப்ப காலத்தில் இந்த தர்பூசணி பழத்தை நீங்கள் சாப்பிட்றதுனால எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்பட போகிறதில்ல. கண்டிப்பாக சாப்பிடுங்க. அண்ட் அதோட நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.